வணக்கம்டா தங்கம். வெல்கம் டு கலி கிளாஸ் ரூம். This is the second lecture in the chapter Sectors of Indian Economy in CBSE 10th Standard Economics Chapter 2 Sectors of Indian Economy. இதுதான்ப்பா ரெண்டாவது லெக்சர். சரி சார், இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் லெக்சர்ல முடிச்சம்போது we closed it on GDP. மூணு செக்டார்னா என்னன்னு பார்த்தோம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். மூணு செக்டாரையும் கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்றதுக்கு ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ரைட், இந்த லெக்சர்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒவ்வொரு செக்டாரும் ஹிஸ்டாரிக்கலா எப்படி டெவலப் ஆயிருக்கு, மூணு செக்டாரும் எப்படி ஹிஸ்டாரிக்கலா டெவலப் ஆயிருக்குது, ஒவ்வொரு செக்டார்லயும் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ எப்படி இருக்குது, அது இல்லாம டெர்ஷரி செக்டார் ஓட முக்கியத்துவம். எதோட முக்கியத்துவம்? டெர்ஷரி செக்டாரோட முக்கியத்துவம். This is how we are going to look at this particular second lecture. பார்க்கலாம் கண்ணா, வாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் இந்த த்ரீ செக்டார்ஸ். ஹிஸ்டரியா, அடிப்படையா, வருஷமாக எப்படி சார் இந்த செக்டார்லாம் டெவலப் ஆச்சு? டேய், கண்ட்ரியோட இனிஷியல் டெவலப்மெண்ட், கண்ட்ரி ஃபர்ஸ்ட் சுதந்திரம் வாங்கின போது எது முக்கியமா இருந்திருக்கும்? அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி தான் முக்கியமா இருந்திருக்கும், பிரைமரி செக்டார் தான் முக்கியமா இருந்திருக்கும். ஏன்னா அப்ப எல்லா மக்களுக்கும் உணவு தரணும் அப்படிங்கிறது முக்கியமா இருந்திருக்கும். ஃபார்மிங் மெத்தட்ஸ் எல்லாம் உடனே இம்ப்ரூவ் ஆகுதுடா, பெட்டர் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ் வருது, விவசாயம் செழிக்குது, அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராஸ்பரிங், அதிகமா ப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அதுல ஏகப்பட்ட மக்கள் வேலை செய்யறாங்களா, அதிகமா ப்ரொடக்ஷன் நடக்குது, அதிகமா மெக்கனைசேஷன்னா முன்னாடி உழுதாங்க, இப்ப டிராக்டரை வச்சு பண்றாங்க, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றாங்க, மேன்யூர்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. இந்தியால என்ன நடக்குது? இண்டஸ்ட்ரீஸ் வருது. எடுத்த உடனே இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே எது செழிப்பா, எந்த செக்டார் அதிகமா டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு? பிரைமரி செக்டார். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்த உடனே ஃபேக்டரிஸ் வருது. ஃபேக்டரிஸ்ல புது மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் வருது. குட்ஸ் எல்லாம் சீப் ரேட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதிகமான மக்களை எம்ப்ளாய் பண்றாங்க. எப்படி அதிகமான மக்களை எம்ப்ளாய் பண்றாங்க. தே ஆர் ப்ரொடியூசிங் மோர் எக்கனாமிக் வேல்யூ. இண்டஸ்ட்ரீஸ் அதிகமான எக்கனாமிக் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எந்த செக்டார் அதிகமா டெவலப் ஆயிருக்கு? கொஞ்ச நாள் கழிச்சு. எந்த நாள் கழிச்சு சார்? ஒரு 1970s வச்சுக்கலாமா? 1970s அப்ராக்ஸ்ல எந்த செக்டார் பூஸ்ட் ஆகுது, எந்த செக்டார் டெவலப் ஆகுது? செகண்டரி செக்டார் இஸ் டெவலப்பிங். சரி, ரைட். ஒரு 2000ஸ்ல வாட் இஸ் ஹேப்பனிங் சார்? டெவலப்டு கண்ட்ரீஸ்ல ஷிஃப்ட், முக்கியத்துவத்தோட ஷிஃப்ட், இம்பார்ட்டன்ஸோட ஷிஃப்ட் எதை நோக்கி இருக்குன்னா சர்வீஸ் செக்டாரை நோக்கி இருக்குது. 2000ல இத்தனை நாள் எதுக்கு அதிகமான வேல்யூ தந்துகிட்டு இருந்துச்சு, எது அதிகமான ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு? செகண்டரி செக்டார். இப்போ டெர்ஷரி செக்டார் ஆர் சர்வீஸ் செக்டார் எக்கானமிக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் தருது. ஏன் சார்? இட் ப்ரொடியூசஸ் மோஸ்ட் எக்கனாமிக் வேல்யூ, அதிகப்படியான எக்கனாமிக் வேல்யூ தருது. அது இல்லாம இட் ஹேஸ் த மோஸ்ட் சவுட் ஆஃப்டர் ஜாப்ஸ். எல்லாரும் விருப்பப்பட்டு என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க? டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாம நல்ல இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ the tertiary sector has the most sought after jobs, ஆசைப்படுற ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. சார், டெர்ஷரி செக்டார் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இப்ப முக்கியத்துவமா இருக்கு? நம்ம 2000ஸ்ல தானே இருக்கோம். டெர்ஷரி செக்டார் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு? What is the importance of tertiary sector in India? What is the rising importance of tertiary sector in India? இதுக்கு எனக்கு ஒரு 5 பாயிண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க சார். வாடாக்க நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், greater development in primary and secondary sector. பிரைமரி செக்டார்லயும் செகண்டரி செக்டார்லயும் அதிகப்படியா டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா உடனேவே சப்போர்ட்டிங் செக்டார் யாரு? டெர்ஷரி செக்டார் வளர்ந்து தான் ஆகணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா செகண்டரி செக்டார் வளரணும், பிரைமரி செக்டார் வளரணும். அதுக்கு யாரு ஹெல்ப் பண்றா, எய்டு பண்றா, சப்போர்ட் பண்றா? டெர்ஷரி செக்டார் தான் சப்போர்ட் பண்ணுது. அப்போ அதிகமான ப்ரொடக்ஷன் யாரு பண்ணிருக்கா? 1970ஸ்ல இருந்து 2010 வரைக்கும், 1970ஸ்ல இருந்து 2010 வரைக்கும் டெர்ஷரி செக்டார் தான் அதிக ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. எந்த மாதிரி எல்லாம் சார் டெர்ஷரி செக்டார் பிரைமரி செகண்டரிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி தந்திருக்காங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய வந்திருக்கு,
பேங்கிங் வந்திருக்கு, டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், டிஃபென்ஸ், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிருக்குது. சார் இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுது. கல்வி, நல்ல ஹெல்த், இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை தேவைகளாச்சே. இதை எப்படி சொல்லலாம்? கேன் வி கால் them basic services? அப்ப basic services that are needed by the people. எப்படி basic services that are needed by the people are satisfied by the tertiary sector. அது இல்லாம டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் முக்கியமா சர்வீஸ் செக்டார்ல சில இடங்களை நம்பி இருக்கு. எதை நம்பி இருக்கு? டிரான்ஸ்போர்ட் நம்பி இருக்கு, ட்ரேட நம்பி இருக்கு, ஸ்டோரேஜ் நம்பி இருக்கு. கரெக்டா இல்லையா? நீ அக்ரிகல்ச்சர்ல ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணால என்ன பண்ணும்? ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஒரு இடத்துல, அதை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அங்க போய் ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த மூணு விஷயமும் டிரான்ஸ்போர்ட், ட்ரேட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர் பிகமிங் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரி சார், இப்போ மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, they are getting higher wages. அப்போ they want luxury needs, வசதி வேணும்னு நினைக்கிறாங்க, வசதி வாய்ப்புகள் வேணும்னு நினைக்கிறாங்க, வசதி சம்பந்தப்பட்ட சர்வீசஸ். எந்த மாதிரி? ஈட்டிங் அவுட் சைட், வெளியில சாப்பிடணும், டூரிசம், டூர் போகணும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ், மஹாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணணும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகளையும் சர்வீஸ் செக்டார் பூர்த்தி பண்ணுது. இது இல்லாம இன்னைக்கு நியூ ஐடி பேஸ்ட் சர்வீசஸ், அதான சார் ஐடி பேஸ்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்ட் சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. கால் சென்டர்ஸ், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஏடிஎம் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. the production of these services are increasing, இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதிகமா டெவலப்மெண்ட் ஆகிறதுனால பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் க்ரோ ஆகுது. டெர்ஷரி செக்டார்ல எப்படிப்பட்ட சர்வீசஸ் எல்லாம் தர்றாங்க? டெர்ஷரி செக்டார்ல ரொம்ப முக்கியமான சர்வீசஸ் டிரான்ஸ்போர்ட், ட்ரேட், ஸ்டோரேஜ், அது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. லக்ஸரி சர்வீசஸ் தேவைப்படுது. ஃபைனலா ஐடி சர்வீசஸும் தேவைப்படுது. இன்னைக்கு அதிகமா டெவலப் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. ஆனா இந்த சர்வீஸ் செக்டார்ல எல்லா ஃபீல்டும் ஒரே மாதிரி டெவலப் ஆக மாட்டேங்குது. சார் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். skilled services are getting more importance and are rising up. skilled servicesனா ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் பண்றதுக்கு ஒருத்தங்க தனியா ப்ரொஃபஷனலா படிச்சு வந்தாங்கன்னா that is called as skilled services. ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க? MBBS படிச்சுட்டு அதுக்கப்புறம் வராங்க, that is a skilled service. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்றாரு? அதுக்கு சம்பந்தமான இன்ஜினியரிங் படிச்சுட்டு வர்றாரு, அப்போ தட் இஸ் a skilled service. ஒரு அக்கவுண்டன்ட் என்ன பண்றாரு? அதுக்கு சம்பந்தமா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி CA கிளியர் பண்ணி வர்றாரு, தட் இஸ் a skilled service. சார் அதுக்கு ஆப்போசிட் அன்ஸ்கில்டு சர்வீசஸ் எந்த மாதிரி சார்? ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ், சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றவங்க, ரீபேர் பர்சன்ஸ், இவங்க எல்லாம் அன்ஸ்கில்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அனுபவ அறிவுல பண்றாங்களே தவிர தனியா ப்ரொஃபஷனலா என்ன பண்றது இல்ல, ஒன்னு படிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு வர்றது கிடையாது. அப்போ யார் என் சர்வீஸ் செக்டார்லயே எதோட முக்கியத்துவம் வளர்ந்துகிட்டு இருக்கு? ஸ்கில்டு சர்வீசஸோட முக்கியத்துவம் வளருது. அன்ஸ்கில்டு சர்வீசஸோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு வளர மாட்டேங்குது. ஓகே சார், ஓகே சார். ஹிஸ்டாரிக்கலா எனக்கு மூணு செக்டாரையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க சார், ஒரு அனாலிசிஸ்க்காக. வாடகை பார்க்கலாம். எந்த செக்டார்ல அதிகமான மக்கள் எம்ப்ளாய் பண்ணாங்க, எந்த செக்டார்ல எப்பேற்பட்ட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நடந்துச்சு? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், போன லெக்சர்லயே பார்த்துட்டோமா? வாங்க பார்க்கலாம். வேர் ஆர் மோஸ்ட் பீப்புள் எம்ப்ளாய்ட்? 1970s to 2000 கணக்கு வச்சுக்கலாம். செகண்டரி செக்டார்ல production is increasing 9 times. எப்படி 1970sல இருந்து 2010க்குள்ள ப்ரொடக்ஷன் செகண்டரி செக்டார்ல 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா எம்ப்ளாய்மென்ட்டோ 3 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகுது. திருப்பியும் சொல்றேன், ப்ரொடக்ஷன் எத்தனை மடங்கு? 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா எம்ப்ளாய்மென்ட் வெறும் 3 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி சார், வாட் அபவுட் டெர்ஷரி செக்டார்? டெர்ஷரி செக்டார்ல இதே பீரியட் 1970s to 2010ல ப்ரொடக்ஷன் 14 மடங்கு 14 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா எம்ப்ளாய்மென்ட்டோ வெறும் 5 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார் இந்த ஞாபகம் வச்சுக்க ஒரு ஐடியா சொல்லுங்க சார். டேய் கனெக்ட் பண்ணு. 9 divided by 3 is 3. கரெக்டா இல்லையா? ப்ரொடக்ஷன் 3 தடவை, சாரி ப்ரொடக்ஷன் 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருது, எம்ப்ளாய்மென்ட்
அதுல மூணுல ஒரு பங்கு divided by 3 production 9 times increase ஆயிருக்கு employment 9 divided by 3 எவ்வளோ 3 times okay sir அப்ப tertiary sectorல production 14 times increase ஆயிருக்கு divided by 3 பண்ணு approx எவ்வளோ 5 14 divided by 3 approx எவ்வளோ 5 அப்போ employment சாரிடா தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் டேய் 14 ஆடா சரி ரைட் இந்த இடத்துல 14 divided by 3 5 தானே ஆமா கரெக்ட் தான் சாரி கண்ணா 14 divided by 3 5 தான் டக்குன்னு ஸ்டக் ஆயிடுச்சு ஓகே 14 divided by 3 5 அப்ப 5 டைம்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா cheers okay sorry for the interruption but primary sector continues to be the largest employer இப்போ இத்தனை மடங்கு செகண்டரி செக்டார்ல 3 மடங்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகி டெர்ஷரி செக்டார்ல 5 மடங்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமானாலும் பிரைமரி செக்டார் தான் அதிகப்படியா எம்ப்ளாய்மெண்ட் தருது 2000ஸ்லயுமே யாரு தரல செகண்டரியோ டெர்ஷரியோ அதிகப்படியான எம்ப்ளாய்மெண்ட் தரல யாரு தர்றாங்க பிரைமரி செக்டர் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கின போது முக்கியத்துவம் பெற்று வளர்ந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா பிரைமரி செக்டர் அதே பிரைமரி செக்டர் தான் இப்பயுமே அதிகப்படியான மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தந்துகிட்டு இருக்குது ஓ சரி சார் அப்புறம் பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார் தனித்தனியா ஒரு கம்பேரிசன் எப்படி பிரைமரி செக்டார் செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார் தனித்தனியா ஒரு கம்பேரிசன் பிரைமரி செக்டார் இஸ் எம்ப்ளாயிங் மோர் than half the workers in the country நாட்டுல பாதிக்கு மேல ஆளுங்க எங்க வேலை பார்க்கறாங்க பிரைமரி செக்டார்ல வேலை பார்த்து நாட்டுடைய ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்க காவாசி 1/4 காவாசி தான் கான்ட்ரிபியூஷன் அதுவே செகண்டரி அண்ட் டெர்ஷரி சேர்த்து திருப்பியும் சொல்றேன் செகண்டரி அண்ட் டெர்ஷரி சேர்த்து எவ்வளவு சார் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க less than half பாதிக்கு கம்மியா நல்லா கம்மி பிரைமரி பாதிக்கு அதிகமா more than half அதுவே செகண்டரியும் டெர்ஷரியும் சேர்த்தே பாதிக்கு கம்மியா less than half workers பண்றாங்க ஆனா ஜிடிபிக்கு முக்காவாசி கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஜிடிபிக்கு எப்படி கான்ட்ரிபியூஷன் நடக்குது முக்காவாசி பிரைமரி செக்டார் பாதிக்கு கம்மியா காவாசி தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க ஜிடிபிக்கு செகண்டரி டெர்ஷரி செக்டார் பாதிக்கு தலைகளா சொல்லிட்டோம் பிரைமரி செக்டார் பாதிக்கு அதிகமா more than half பிரைமரி செக்டார் பாதிக்கு அதிகமா காவாசி கான்ட்ரிபியூட் பண்றாங்க செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார் பாதிக்கு கம்மியா முக்காவாசி கான்ட்ரிபியூட் பண்றாங்க கிளியர் தானே ரைட் கண்ணா அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் செக்டார் ரேபிடா வளர்ந்தாலுமே அது வளர்ந்த அளவுக்கு கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் இல்ல எந்த அளவுக்கு சர்வீஸ் செக்டார்ல growth இருக்கோ அந்த அளவுக்கு மக்கள் என்ன பண்ணல அதுல எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகல more people அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க தேவையானதை விட எப்படி more people அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க தேவையானதை விட than it is necessary more people are employed in agriculture than it is necessary production will not be affected by leaving some workers out அப்ப கொஞ்சம் agricultural peopleக்கு வேற ஏதாவது opportunity தந்து என்ன பண்ணலாம் we can enhance their lives ரைட் சார் எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ப எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம் இந்தியா இதுக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு தேர்ட் லெக்சர்ல பார்க்கலாம் ரைட்டுக்கண்ணா சரி இதை எப்படி படிக்க போறேன்னா ரைசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெர்ஷரி செக்டர் ரொம்ப முக்கியமான क्वेश्चन திருப்பியும் சொல்றேன் ரைசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெர்ஷரி செக்டர் ரொம்ப முக்கியமானது ஒரு क्वेश्चन இத கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் மோர் ஆன் திஸ் அது இல்லாம இந்த நம்பர்ஸை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ பிரைமரி செக்டர் செகண்டரி செக்டர் ஜிடிபிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுது எப்படி எம்ப்ளாய்மெண்ட் இருக்குதுன்னு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ cheers okay thank you hope you guys enjoyed this lecture I enjoy taking classes to you guys if you like our lectures subscribe பண்ணு like button click பண்ணு bell icon click பண்ணு share the video with your friends let us have fun learning together cheers and thank you Sami cheers and thank you